Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஹரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2009ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க இந்தியாலேயே லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் பிசினஸ்ல இருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற பிசினஸை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மாடர்ன் வேர்ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணி லீஸுக்கு விட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் 10 மேஜர் இந்தியன் சிட்டிஸ்ல 45 லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அசெட்ஸ் ஓன் பண்றாங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். அண்ட் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏரியா ஸ்ட்ராட்டஜிக்கலா லொகேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட்டா லொகேட் ஆகிருக்கு. பர்டிகுலரா ஒரு ரீஜன்ல கான்சென்ட்ரேட் ஆகாம நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன் சிட்டி சென்டர்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் மூலியமா இ-காமர்ஸ், எஃப்எம்சிஜி, ரிட்டைல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு வேர் ஹவுசிங் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் மூலியமா மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், ரெனியூபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோ செக்டருக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன் சிட்டி சென்டர்ஸ் மூலியமா லாஸ்ட் மைல் டெலிவரி பிளாட்ஃபார்மான டார்க் ஸ்டோர்ஸ், ஃபார்மா, கிளவுட் கிச்சன்ஸ் இந்த மாதிரி லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற அடிஷனல் சொல்யூஷன்ஸ் பார்க்கும்போது சோலார் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஆன் சைட் ஸ்டாஃப் அகாமடேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. கரண்டா இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இ-காமர்ஸ் அண்ட் கியூ காமர்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் ஏரோஸ்பேஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஆயில் அண்ட் எனர்ஜி கெமிக்கல்ஸ், ரிட்டைல் அண்ட் அதர்ஸ்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த கஸ்டமர்ஸ்ல இந்தியாவில் இருக்கிற லீடிங் கம்பெனிஸும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட ஒரு செக்டர்ல இருக்கிற கஸ்டமர்ஸும் இங்க லிஸ்ட் ஆகிருக்காங்க, நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் ஆக்குபென்சி ரேஷியோ பற்றி பார்க்கலாம். பிகாஸ் இந்த கம்பெனியோட ஆக்குபென்சி ரேஷியோ நல்லா இருந்ததுன்னா அது இவங்களோட ரெவன்யூவை டைரக்டாவே இன்க்ரீஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 91.58% அளவுக்கு ஆக்குபென்சி ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது 95.94% அண்ட் இன்சிட்டி சென்டர்ஸ் 100% ஆக்குபென்சி ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஆக்குபென்சி ரேட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது டெல்லி என்சிஆர் ரீஜன்ல இருந்து 33.58%, சென்னை தமிழ்நாட்டில இருந்து 23.64%, பெங்களூர் 11.04% அண்ட் பூனேல இருந்து 10.73% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அதாவது டாப் 4 சிட்டிஸ்ல இருந்து 79% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ஈபிட்டா இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனி இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல 203.65 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல 178.78 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணிருக்காங்க. நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ்ல இயர் கேட்டகரியில டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபினான்ஷியல் இயர் 26ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். டோட்டல் பாரோயிங்ஸை ஸ்லைட்டா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 57 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 60 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த கம்பெனி இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு earnings per share கிடையாது. ஸோ இந்த கம்பெனியோட earnings per share இல்லாத காரணத்தினால இந்த கம்பெனியோட PBE ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அண்ட் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு கம்பெனியுமே NSE and BSEல லிஸ்ட் ஆகாததுனால டைரக்ட் பிரைஸ் வேல்யூஷனும் பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7332 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் நெகட்டிவா இருக்கிறதுனால கரண்டா இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் நெகட்டிவா தான் இருக்கு. பட் பாசிட்டிவ் ஃப்ளோன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் கமிட்டட் ஆக்குபென்சி பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24, 25 அண்ட் 26ல நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இ-காமர்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு ரொம்பவே அதிகமா யூஸ் ஆகும். ஸோ இந்தியாவோட இ-காமர்ஸ் மார்க்கெட் சைஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 30யோட எஸ்டிமேட் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி 22.8% சிஏஜிஆர்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட டிபெண்டன்சியில் இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூடவே டெவலப் ஆகும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட சர்வீசஸ் அண்ட் ஆக்குபென்சி ரேஷியோ எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இன்னுமே இந்த கம்பெனி பாசிட்டிவ் மேக்கிங் கம்பெனியா இல்ல, அதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சர்டன் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபி டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 17 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 19 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 250 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2600 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 rupees அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 20 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 24. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல 88.74% ஹோல்டு பண்றாங்க அண்ட் போஸ்ட் ஐபிஓ வந்து 75.4% ஹோல்டு பண்றாங்க. ஃபைனலா ஹரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு நெகட்டிவ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பேர் கம்பேரிசன் நம்மளால பண்ண முடியாது. இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 4 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 6.5% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. பிகாஸ் இந்த கம்பெனியோட சர்வீசஸ் வந்து யூனிக்கா இருந்தாலும் ஸ்டில் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வேல்யூவேஷனை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.